ஷைத்தான் தூங்கும் போதும் வருவான். நீங்கள் தூங்குற நேரத்தில் 3 முடித்துகள் போட்டு நல்லா தூங்குன்னு சொல்லுவான். காலையில் எழுந்து ஒது செய்தால் ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது, திக்ரு செய்தால் இன்னொரு முடிச்சு, 2 ரக்காத் தொழுதுட்டா 3 முடிச்சுகளும் அவிழ்ந்து விடுகிறது. யார் காலையில் இது எதையுமே செய்யலையோ அவர்கள் அஸ்பஹ ஹபீசன் நஃப்ஸ், அவங்க அசிங்கமாகத்தான் அன்றைய காலை பொழுதை கழிக்கிறாங்க. ஃபஜ்ர் தொழாதவர்கள் காதில் ஷைத்தான் சிறுநீர் கழிக்கிறான்னு சொன்னாங்க. நீங்கள் பாத்ரூம் டாய்லெட்டு போறீங்கன்னா ஷைத்தான் அங்கேயும் வருகிறான், உங்களுடைய மறை உறுப்புகளை பார்க்கிறான். அப்படி பார்க்காம இருப்பதற்குத்தான் நீங்கள் துவா ஓதிக்கொண்டு சென்றால் பார்க்க மாட்டான். ஹதீஸ்ல வருது, உங்களுடைய உறுப்புகளோடு ஷைத்தான்கள் விளையாடுகிறார்கள். எனவே ஷைத்தான்களுடைய பார்வையிலிருந்து உங்களுடைய உறுப்பை நீங்கள் பாதுகாக்க வேண்டுமானால் பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க என்று ஓதிக்கொள்ளுமாறு சொன்னான். இப்படி வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் ஷைத்தான் வரத்தான் செய்வான். உங்களுடைய தொழுகையிலிருந்து தடுப்பான், உங்களுடைய வணக்கங்களுக்கு இடையூறு, உங்களுடைய ஹலாலான வியாபாரங்களில் ஷைத்தானுடைய இடையூறு இருக்கும். எல்லாவற்றிலும் ஷைத்தான் மனிதனை தடுக்கிறான்.